விஜய் அறிவிச்சிருக்கிறது வந்து ஒரு சாதாரண நடவடிக்கை, இது ஒரு போர், லஞ்ச ஊழலுக்கு எதிரான போர் அறிவிச்சிருக்காரு. இப்ப கொள்ளை அடிச்சு ஊர் அடிச்சு ஒலையில போட்டேன் ஒரு 10 கோடி ரூபாய் வச்சிருப்பான் சுந்தர். அவன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய் சொத்தை கூட ஒரு 2-3 கோடி ரூபாய்க்கு வாங்குறது இருப்பான். அவன் உழைச்ச காசு, அது கொள்ளை அடிச்சு மக்கள்கிட்ட திருடின காசு, பிச்சை எடுத்த காசு. இன்னும் சொல்ல போனா இந்த லஞ்சம் வாங்குறவங்க ஊழல் பண்றவங்க பிச்சை எடுக்கிறாங்க. அந்த பிச்சை எடுத்த காசுல நீ 10 கோடி ரூபாய் வச்சிருந்து 1 கோடி ரூபாய் சொத்தை 3 கோடி கூட நீ வாங்கிடலாம். உழைச்சு சம்பாதிக்கிறவனால வாங்க முடியுமா? என்னங்க 1 கோடி சொத்தை 3 கோடி சொத்தை எதுக்காக நம்ம அந்த தேவையில்லாம போய் வாங்கணும்னு நம்ம நினைப்போம். ஊர் அடிச்சு உலையில போடுறவன் நினைப்பானா? அதுக்கப்புறம் சட்டசபையில பேசும்போது தொடமாட்டேன், தொட விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன். அந்த வீரியம் அதிகமாயிட்டே போகுது பாத்தீங்களா? இன்னும் வந்து கருப்பாடுகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த கடந்த 60 ஆண்டுகளா அந்த கட்சிகள் இருந்தனால இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் பூரா ஒன்னா திமுக அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம், அண்ணா திமுக அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். நான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன், இன்னைக்கு கரவேட்டி கட்டினவங்க வந்து கட்சிக்கு வந்து லாயலா இருக்கிறத விட கரவேட்டி கட்டாத அதிகாரிகள் அரசாங்க வேலையில உட்கார்ந்து இருக்கிற ஆளுங்க கட்சிகளுக்கு இன்னைக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய ஆட்கள் ஜாஸ்தி. நம்ம ஆட்சி அமைச்சது இனிமேல் ஆடி பார்க்கலாம்னு நினைச்சிடாதீங்கன்றது பதவியேற்பு விழாலேயே சொன்னார். அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை விட்டார். இப்ப நடந்த மீட்டிங்ல கூட அப்ப ஏன்னா இதெல்லாம் இந்த ஒரு 60-70 நாள்ல இந்த தாவேக அரசாங்கம் பண்றது வந்து பல பேருக்கு வியப்பா இருக்கு. இந்த லஞ்ச ஊழலுக்கு எகென்ஸ்டா இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடியது ஒண்ணு, மக்களுடைய அதீத நம்பிக்கையை வாங்கியிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் கடந்த 60 ஆண்டுகளாக நடந்த ஆட்சியில வந்து எங்கேயாவது லஞ்ச ஊழலை பத்தி எல்லாருமே நம்ம பொதுமக்கள் உட்பட என்ன ஒரு மனநிலை பண்றோம், யாருங்க லஞ்சம் வாங்கல, யாருங்க கொள்ளையடிக்கல, எந்த கட்சிங்க ஊழல் பண்ணல, எந்த அரசியல்வாதிங்க ஊழல் பண்ணலன்னு இந்த லஞ்சம் ஊழலை பூரா நார்மலைஸ் பண்ணி வச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் வெளியே வந்து பேசுறாங்க. இன்னைக்கு மக்கள் பூராமே வெளியே வந்து இன்னைக்கு பரவாயில்ல, இந்த ஆட்சி வந்து லஞ்சம், என்னையை பொறுத்த வரைக்கும் சுந்தர், தீவிரவாதத்தை எப்படி வேரோட புடுங்கி எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த லஞ்ச ஊழல்வாதத்தையும் வேரோட புடுங்கி எடுக்கணும். பயந்து பொதுமக்கள் போகணும். இன்னைக்கு அதிகாரிகள் பயந்து உட்கார்ந்துருக்காங்க, என்னைக்கு டிவிஎஸ்ஏ சர்ப்ரைஸ் ஆடிட் வந்துருமோ. அன்னைக்கு நீங்க கையும் களவுமா பிடிக்கக்கூடிய பணம் மட்டும்தான். இன்னைக்கு அதாவது வந்து மொபைல்ல நீங்க என்ன பரிவர்த்தனை பண்றீங்கன்னு அதை ஆடிட்டிங் பண்றாங்க, டிஜிட்டல் ஆடிட்டிங் பண்றாங்க டிவிஎஸ். அந்த மாதிரி நீங்க இந்த ஜூலை மாசத்துல மட்டும் 2 சர்ப்ரைஸ் ஆடிட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சற்றேறக்கூடிய 1.5 கோடி ரூபாய்க்கு மேல அந்த 2 ஆடிட்லையும் பிடிச்சிருக்காங்க. கேஷாவும் பிடிச்சிருக்காங்க, சந்தேகத்துக்கு உட்பட்ட ஆன்லைன் பரிமாற்றங்களையும் சர்ச் பண்ணி பிடிச்சிருக்காங்க. நாட்டிலாகட்டும் மாநிலத்திலாகட்டும் இருக்கிற அத்தனை அடிப்படை பிரச்சனைகளுக்கும் காரணமே இந்த லஞ்சமும் ஊழல் தான். அப்போ இது பயங்கரமான இந்த 2 பேர்த்துக்கு நெக்ஸஸ், அதிகாரிகள் அரசியல்வாதிகள். அந்த நெக்ஸஸை இங்க உடைக்கிறாரு விஜய். என்ன சொல்றாரு கரூர் மீட்டிங்ல, யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்கன்றார். அதுக்கு மேல கேட்டா சிஎம் தெரியும்னு சொல்லுங்கன்றார். அப்போ ஒரு சாமானியனை ஒரு அதிகாரம் மிக்கக்கூடிய மக்களா மாத்துறாங்க. அன்னைக்கெல்லாம் போய் நீங்க வந்து லஞ்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்னன்னா வேகமா போய் சேர்றது மட்டும் இல்ல, பாதுகாப்பாகவும் போய் சேரும். அப்ப கொள்ளையடிக்கிறவங்க மட்டுமே தான் இங்க தங்கத்தை வாங்க முடிஞ்சது, ரியல் எஸ்டேட்டை வாங்க முடிஞ்சது. இப்ப இவனுக்கு கிட்ட இந்த கொள்ளையடிச்ச காசெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப தேவையான இடத்துல தேவையான பொருட்களை மட்டும் தேவையான ஆட்கள் மட்டும் வாங்கும் போது இந்த பொருளினுடைய விலைகள்லாம் எப்படி இருக்கும்? அப்ப சாமானியனுக்கும் வாங்க முடியும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுந்தர். எப்படி இருக்கீங்க? அட்டாசமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ தாவேக அரசு அமைந்து 2 மாதங்கள் கடந்து போயிட்டு இருக்கு. நிறைய சீர்திருத்தங்கள் செய்திருக்கோம் அப்படின்ட்டு தாவேக தரப்புல சொன்னாலும் எதிர்கட்சிகள் வந்து தன்னுடைய விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. இதற்கு முன்பு இருந்த திமுக அதிமுக ஆட்சிக்கு மாற்றாக என்ன மாதிரி இருக்கு தாவேகவுடைய அரசு இந்த காலகட்டங்களில் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு, மக்களுடைய அதீத நம்பிக்கையை வாங்கியிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் கடந்த 60 ஆண்டுகளாக நடந்த ஆட்சியில வந்து எங்கேயாவது லஞ்ச ஊழலை பத்தி எல்லாருமே நம்ம பொதுமக்கள் உட்பட என்ன ஒரு மனநிலை பண்றோம், யாருங்க லஞ்சம் வாங்கல, யாருங்க கொள்ளையடிக்கல, எந்த கட்சிங்க ஊழல் பண்ணல, எந்த அரசியல்வாதிங்க ஊழல் பண்ணலன்னு இந்த லஞ்சம் ஊழலை பூரா நார்மலைஸ் பண்ணி வச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் வெளியே வந்து பேசுறாங்க. எங்ககிட்ட இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டு கேட்டு எங்களை வந்து தொந்தரவு பண்ணி காசை வாங்கினாங்க. அது இபியா இருந்தாலும், எஜுகேஷன் துறையாக இருந்தாலும், பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் சரி, நீர்வளத்துறையாக இருந்தாலும், ஒரு கான்ட்ராக்டர்களாக இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்ட் இருந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இன்னைக்கு அந்த மாதிரி எங்கேயாவது குற்றச்சாட்டுகள் இருக்கா? இன்னைக்கு மக்கள் பூராமே வெளியே வந்து இன்னைக்கு பரவாயில்ல, இந்த ஆட்சி வந்து லஞ்சம், என்னையை பொறுத்த வரைக்கும் சுந்தர்,
தீவிரவாதத்தை எப்படி வேரோட பிடுங்கி எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த லஞ்ச ஊழல்வாதத்தையும் வேரோட பிடுங்கி எடுக்கணும். ஏன்னா தீவிரவாதி கூட நமக்கு தெரியாத எவனோ ஒருத்தன் தேச துரோகி வந்து நம்மளை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இந்த ஊழல் லஞ்சங்கிறது நான் தான் உங்களை காப்பாற்ற போறேன், நான் தான் உங்களை வாழ்க்கையை மேல கொண்டு வரவங்கிறவன் நம்மளை நம்ப வச்சு கழுத்த இருக்கிறது இந்த ஊழல் லஞ்சம். அப்ப அந்த தீவிரவாதத்தை விட இந்த லஞ்ச ஊழல் இன்னும் ஒருபடி மேல மோசமான விஷயங்கள். அதை இந்த அரசாங்கம் வந்து வேரோட ஒழிக்கணும்னு பாக்குது. இன்னைக்கு நீங்க தாவேக அரசாங்கத்தை பத்தி வேற எந்த வாக்குறுதி நிறைவேற்றுறாங்களோ இல்லையோ எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா இந்த லஞ்ச ஊழல் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அவங்க கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் கிட்ட ஒரு அதீதமான நம்பிக்கை, இந்த ஒரு 60-70 நாட்கள்லயே பெரிய நம்பிக்கை வந்திருக்கு அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது. இன்னைக்கு அன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இருந்துச்சு, அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்னா ஒரு ட்ராப் பண்றதுக்காக போய் பிடிப்பாங்க. இன்னைக்கு சர்ப்ரைஸ் ஆடிட்டிங் நடக்குது. அன்னைக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனோம்னா மக்கள் பயந்து போகணும். எந்த நாய் இந்த லஞ்சம் வாங்குறவன் திருட்டு போய் எவன் என்ன காசு கேட்பானோ தெரியலையான்னு பயந்து பொதுமக்கள் போகணும். இன்னைக்கு அதிகாரிகள் பயந்து உட்கார்ந்துருக்காங்க, என்னைக்கு டிவிஎஸ்ஏ சர்ப்ரைஸ் ஆடிட் வந்துருமோன்னு. அன்னைக்கு நீங்க கையும் களவுமா பிடிக்கக்கூடிய பணம் மட்டும்தான். இன்னைக்கு அதாவது வந்து மொபைல்ல நீங்க என்ன பரிவர்த்தனை பண்றீங்கன்னு அதை ஆடிட்டிங் பண்றாங்க, டிஜிட்டல் ஆடிட்டிங் பண்றாங்க டிவிஎஸ்சி. அந்த மாதிரி நீங்க இந்த ஜூலை மாசத்துல மட்டும் 2 சர்ப்ரைஸ் ஆடிட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சற்றேறக்கூடிய 1.5 கோடி ரூபாய்க்கு மேல அந்த 2 ஆடிட்லையும் பிடிச்சிருக்காங்க. கேஷாவும் பிடிச்சிருக்காங்க, சந்தேகத்துக்கு உட்பட்ட ஆன்லைன் பரிமாற்றங்களையும் சர்ச் பண்ணி பிடிச்சிருக்காங்க. பொதுமக்கள் அளவுக்கு அதிகமா அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல காசு வச்சிருந்தா கூட எதுக்கு இந்த காசை கொண்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. புரியுதா? அப்ப அந்த பொதுமக்களையும் வந்து நீங்க தேவையில்லாத காசு அரசாங்கத்துக்கு, அப்ப என்ன அர்த்தம்னா அளவுக்கு மீறி நீங்க யாரோ லஞ்சம் கொடுக்கறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களை யாரோ லஞ்சத்தை கேட்டு உங்களுக்கு வற்புறுத்தி இருக்காங்க, ஏன் கொண்டு வந்தீங்க? இது எல்லாம் நம்ம என்னைக்காவது இதுக்கு முன்னாடி 60 வருஷத்துல பார்த்துருக்கோமா சுந்தர்? இல்ல. அப்ப இன்னைக்கு இந்த லஞ்ச ஊழலை ஒழிச்சிங்கனாவே அத்தனையும் நல்லா இருக்கு. இன்னைக்கு நாட்டிலாகட்டும் மாநிலத்திலாகட்டும் இருக்கிற அத்தனை அடிப்படை பிரச்சனைகளுக்கும் காரணமே இந்த லஞ்சமும் ஊழல் தான். இது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படும் சார்? இப்போ ஏன்னா இப்போ ஒரு லேண்ட் வாங்குறாங்களோ, ஒரு வீடு வாங்குறாங்களோ, ஏதோ ஒரு கையெழுத்து வாங்கணும்னாவோ ஒரு லஞ்சம் கொடுக்கும்போது லஞ்சம் கொடுக்காம அந்த பணம் மக்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் எந்த அளவுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? இந்த பெரிய மாற்றம் ஏற்படுத்தும். இன்னைக்கு வந்து நான் தான் சொன்னேன், இன்னைக்கு ரோட்ல வரும்போது குண்டுகுழி இருந்தாலும் அதுக்கு லஞ்சம் தான் காரணம். இன்னைக்கு அரசாங்க ஆபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து உங்களுக்கு உண்டான ஒதுக்கீடு உங்களுக்கு கிடைக்கலனாலும் லஞ்சம் காரணம். உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர் கிடைக்கலையா, ரோடு கிடைக்கலையா, டிச்சு காவா தண்ணி கிடைக்கலையா, இது எல்லாத்துக்குமே இந்த லஞ்ச ஊழல் தான் பிரச்சனை. ஒவ்வொரு பிரச்சனையும் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையில நீங்க எதனாலன்னு நீங்க போய் அந்த ஆணி வேற போய் பிடிச்சிங்கன்னா லஞ்சம் ஊழல் இந்த 2ல தான் வந்து நிற்கும். அந்த லஞ்ச ஊழலை வேரோட பிடிங்கி எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கிடைக்க வேண்டிய வசதி வாய்ப்புகள் அத்தனையும் தன்னால வந்து சேரும். இதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்ப இன்னைக்கு ஏன் இது இத்தனை நாளா இருந்த அரசியல்வாதிகள் இதை செய்யல, அதனால அதிகாரிகளும் சரி நமக்கு இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிய பேரை சொல்லி கொள்ளையடிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளுடைய சப்போர்ட் இல்லாம எந்த அரசியல்வாதியும் கொள்ளையடிக்க முடியாது. அப்போ இது பயங்கரமான இந்த 2 பேர்த்துக்கு நெக்ஸஸ், அதிகாரிகள் அரசியல்வாதிகள். அந்த நெக்ஸஸை இங்க உடைக்கிறாரு விஜய். என்ன சொல்றாரு கரூர் மீட்டிங்ல? யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்கன்றார். அதுக்கு மேல கேட்டா சிஎம் தெரியும்னு சொல்லுங்கன்றார். அப்போ ஒரு சாமானியனை ஒரு அதிகாரம் மிக்கக்கூடிய மக்களா மாத்துறாங்க. அன்னைக்கெல்லாம் போய் நீங்க வந்து லஞ்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதிகாரிகள் பல வீடியோக்களை பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ஆட்சியில். சார் நான் போய் மேலே எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமோ போன்னு எத்தனை வீடியோ பார்த்துருக்கோம் இல்லையா? காரணம் என்னன்னா இவர் கொள்ளையடிக்கிறது மேலே இருக்கிறவருக்கும் தெரியும், மேலே இருக்கிறவர் கொள்ளையடிக்கிறது அவருக்கு மேலே இருக்கிறவருக்கும் தெரியும், அவருக்கு மேலே இருக்கிறவர் கொள்ளையடிக்கிறதுக்கு மினிஸ்டருக்கும் தெரியும், மினிஸ்டர் கொள்ளையடிக்கிறாருங்கிறது சீஃப் மினிஸ்டருக்கும் தெரியும். ஏன்னா இந்த அடிப்படை கொள்ளையிலிருந்து அத்தனை பேருக்கும் பங்கு போகுது. அப்ப எல்லாம் வந்து இந்த கொள்ளையடிக்கிறதுக்கு பங்காளிங்க, பங்கு போட்டுக்கிற கூட்டம். ஆனா இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு, எவனாவது கேட்டானா என்னை தெரியும்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். இப்போ கருப்பு பணம் வந்து புலங்களை இந்த மாதிரி லஞ்சம் ஊழல் வந்து இல்லை அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க, அதனால தொழில் வளர்ச்சிங்கிறது வந்து தடைப்படும் அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகள்லாம் சொல்றாங்கல்ல. அதனால லஞ்ச ஊழலாம் பெருக்கி விட்டுலாமா? இல்லை, அப்படி இருந்தால் தான் பிஸ்னஸே நடக்கும், அதனால தான் வேலை வாய்ப்பு வரும், அதனால தான் வந்து வருமானமும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தரப்பு சொல்றோம். இது வந்து பொய்யான குற்றச்சாட்டுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே வந்து ஒரு நடைமுறைப்படுத்தணும், அதை வந்து சீரா அமைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரோட்ல போகும்போது டிராஃபிக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வேக வேகமாக வண்டி போகிற மாதிரி தெரியும், ஆனால் எங்கேயோ ஒன்று போய் இடிச்சு நின்றுக்கும்.
இதை நீங்க சிக்னல் போட்டீங்கன்னா நீங்க போற ஆளு ஒரு 20 செகண்டோ 30 செகண்டோ நின்று போகணும், ஆனா விபத்தை தவிர்க்கலாம். அப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்னன்னா வேகமா போய் சேர்றது மட்டும் இல்ல, பாதுகாப்பாகவும் போய் சேரணும். அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வரணுங்கிறது அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு தொழில் வளர்ச்சி வரணுங்கிறது உடனடியாக வளர்ச்சி மட்டும் இல்லை, நீடித்து நிலைத்த வளர்ச்சியாகவும் இருக்கணும். இப்போ நீங்க சொல்றது இந்த கருப்பு பணம் இருக்கிறனால இதெல்லாம் நீங்க லஞ்ச லாவண்யங்கள்லாம் இருக்கும்போது குறைக்கும் போது, ஏன்னா இன்னைக்கு லஞ்சம் வாங்குறவன் போய் சேர்த்து வைக்க முடியாது, அவன் என்ன பண்ணுவான், தங்கமா போய் வாங்குவான், இல்லைன்னா ரியல் எஸ்டேட்ல கொண்டு போய் போடுவான். அப்போ இந்த தங்கத்தினுடைய செயல் அதிகமாகும், நியாயம்தான். ரியல் எஸ்டேட்ல போகும்போது ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பூம் ஆகும், கரெக்ட். ஆனா இன்னைக்கு இந்த கொள்ளையடிக்கிறவன் போய் எவ்வளவு வேலைனாலும் ரியல் எஸ்டேட்ல கொடுத்து வாங்குவான். உங்களை மாதிரி என்ன மாதிரி சாமானியம் எவ்வளவு வேலைனாலும் போய் வாங்க முடியுமா? அப்ப கொள்ளையடிக்கிறவன் மட்டுமே தான் இங்க தங்கத்தை வாங்க முடிஞ்சது, ரியல் எஸ்டேட்டை வாங்க முடிஞ்சது. இப்ப இவனுக்கு கிட்ட இந்த கொள்ளையடிச்ச காசெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப தேவையான இடத்துல தேவையான பொருட்களை மட்டும் தேவையான ஆட்கள் மட்டும் வாங்கும்போது இந்த பொருளினுடைய விலைகள்லாம் எப்படி இருக்கும்? அப்ப சாமானியனுக்கும் வாங்க முடியும். அப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த வேகம் குறையுமா? கட்டாயமா குறையும். ஆனா இது நல்ல விஷயங்களுக்காக குறையுது. அதுக்கப்புறம் இது வேகம் எடுக்கும் போது அது நிலையான சீரான வளர்ச்சியை நோக்கி போகும். அப்ப இந்த கொள்ளையடிக்கிற காசு, அப்ப கருப்பு பணம், அப்ப நீங்க கவர்மெண்ட்ல எந்த நாட்டிலுமே எந்த சட்டத்துக்குமே வேண்டியது இல்லையே சார், கருப்பு பணத்தை ஊக்குவிக்கலாமே சார். எல்லா அரசாங்கமும் கருப்பு பணத்துக்கு ஒரு ஸ்கீம் போடலாமே. இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆர்கியூமெண்டா இல்லையா? கருப்பு பணத்தை தடுத்தா வளர்ச்சி குறையும், கரெக்ட். ஆனா அது இடைக்கால வளர்ச்சி குறைவு. நீண்ட நெடுநாள்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நீங்க வளர்ச்சியில போகும்போது சாமானியனுக்கும் அத்தனை வளர்ச்சி சேரும். இப்ப கொள்ளை அடிச்சு ஊர் அடிச்சு ஒலையில போட்டேன் ஒரு 10 கோடி ரூபாய் வச்சிருப்பான் சுந்தர். அவன் இன்னைக்கு ஒரு 1 கோடி ரூபாய் சொத்தை கூட ஒரு 2-3 கோடி ரூபாய்க்கு வாங்குறதுக்கு இருப்பான். அவன் உழைச்ச காசு, அது கொள்ளையடிச்சு மக்கள்கிட்ட திருடின காசு, பிச்சை எடுத்த காசு. இன்னும் சொல்ல போனா இந்த லஞ்சம் வாங்குறவங்க ஊழல் பண்றவங்க பிச்சை எடுக்கிறாங்க. அந்த பிச்சை எடுத்த காசுல நீ 10 கோடி ரூபாய் வச்சிருந்து 1 கோடி ரூபாய் சொத்தை 3 கோடி கூட நீ வாங்கிடலாம். உழைச்சு சம்பாதிக்கிறவனால வாங்க முடியுமா? என்னங்க 1 கோடி சொத்தை 3 கோடி சொத்தை எதுக்காக நம்ம அந்த தேவையில்லாம போய் வாங்கணும்னு நம்ம நினைப்போம். ஊர் அடிச்சு உலையில போடுறவன் நினைப்பானா எவ்வளவு விலைனாலும் பரவாயில்லப்பா வாங்குப்பா, ஏன்னா அவனுக்கு வேற எங்கேயும் போய் வைக்க முடியாது. ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு பெரிய கடல், கொள்ளையடிக்கிற போனத்தை பூரா கொண்டு போய் போடுறது. அதனாலதான் இன்னைக்கு எங்கேயாவது சாமானியன் போய் ஒரு சாதாரண இடத்த வாங்க முடியல, 1 சென்ட் இடத்த வாங்க முடியுமா இன்னைக்கு சாமானியனால? இதற்கு முன்பு ஆட்சியில் திமுக ஆட்சி மாதிரி அதிமுக வந்தாவோ, அதிமுக மாதிரி திமுக வந்தாவோ ஏதாச்சும் ஒரு சில நடவடிக்கை எடுப்பாங்க, முன்னாள் அமைச்சர்கள் மீது முன்னாள் எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போதைக்கு ஏவாவேலு வீட்டில் ரைடாக இருக்கட்டும், அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவர்கள் கைது, இந்த மாதிரியான நடவடிக்கை செந்தில் பாலாஜி இது தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் திமுக முன்னாள் அமைச்சர்கள் திமுக எம்எல்ஏக்கள் மீதான நடவடிக்கை இருக்கு. இப்போ அரசு சரியான திசை போய் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கீங்களா? இதற்கு முன்பு இந்த மாதிரி லஞ்சம் வாங்கியோ ஊழல் பண்ணியோ வச்சிருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறீங்க தாவேகா அரசு? கட்டாயமா அவங்க போற திசை வெளிக்கு போக்கும்போது நம்ம நம்பிக்கை வருது. இப்ப நீங்க லஞ்ச ஊழல் ஒழிக்கணும்னா 3 ஸ்டெப்புங்க. ஒன்று பொலிட்டிக்கல் வில். அந்த பொலிட்டிக்கல் வில் இன்னைக்கு ஐயா விஜய் கிட்ட இருக்குது. ஊழல் லஞ்சத்தை, ஏன்னா அவரு எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, நான் என்னுடைய வசதி வாய்ப்பை விட்டுட்டு வரேன், நான் மக்களுடைய பணத்தை கை வைக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதே முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது நானும் தொடமாட்டேன் தொடவும் விடமாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் சட்டசபையில் பேசும்போது தொடமாட்டேன் தொட விட மாட்டேன் தொட்டவனையும் விட மாட்டேன். அந்த வீரியம் அதிகமாயிட்டே போகுது பார்த்தீங்களா? இது வரவேற்கத்தக்கது. அப்போ அந்த பொலிட்டிக்கல் வில் இருக்கு. ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரத்துக்கு உட்பட்டக்கூடிய அமைப்புகள் மூலியமா எடுக்கக்கூடிய நடவடிக்கை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா லீகல் ஆக்ஷன். சட்டத்தின் முன்னாடி அவங்களை எல்லாத்தையும் கொண்டு வைக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்களே எல்லா அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்தாங்களே சார்னு, எத்தனை பேருங்க இன்னைக்கு வரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்காங்க? தண்டிக்கப்பட்ட நபர்கள் எத்தனை பேர்? அம்மையார் ஜெயலலிதா தான் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்பாங்க. அப்போ அவங்க மட்டும்தான் இன்னைக்கு ஊழல் பண்ணுவீங்களா தமிழ்நாட்டில்? மீது அத்தனை பேரும் புண்ணிய ஆத்மாக்களா, புனித ஆத்மாக்களா? தமிழ்நாட்டில் லஞ்ச ஊழல்களே நடக்கல. இன்னைக்கு பொதுமக்கள் நீங்க ரோட்ல போய் நிறுத்தி கேளுங்க, அவங்க பட்ட பாட்டை கண்ணீரால சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு மக்களும் இந்த லஞ்ச ஊழல்னால. அப்போ இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு தாவேக அரசாங்கத்துக்கு அந்த பொலிட்டிக்கல் வில் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, லீகல் ஆக்ஷனுக்கும் அதை கொண்டு போறாங்க. அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வருது.
சரி இவங்க சரியான வழியில போறாங்க. ஆனா இன்னுமே பெரிய அளவுக்கு இந்த தாவேக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்குது. சில அதிகாரிகளும் நம்மளே பல இடத்துல சொல்லிட்டு இருந்தோம், இவங்க எடுக்கிறதெல்லாம் கரெக்டா, ஆனா குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளையே வச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமான பதவிகள்னும், அதையெல்லாம் கொஞ்சம் இப்ப மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். இன்னும் கருப்பாடுகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த கடந்த 60 ஆண்டுகளா அந்த கட்சிகள் இருந்தனால இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் பூரா ஒன்னா திமுக அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம், இல்லைன்னா அதிமுக அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். நான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன், இன்னைக்கு கரவேட்டி கட்டினவங்க கட்சிக்கு லாயலா இருக்கிறத விட கரவேட்டி கட்டாத அதிகாரிகள் அரசாங்க வேலையில உட்கார்ந்து இருக்கிற ஆளுங்க கட்சிகளுக்கு இன்னைக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய ஆட்கள் ஜாஸ்தி. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கண்டறிஞ்சு அவங்களெல்லாம் களை எடுக்க வேண்டிய தலையாய கடமை. ஏன்னா இது விஜய் அறிவிச்சிருக்கிறது ஒரு சாதாரண நடவடிக்கை, இது ஒரு போர், லஞ்ச ஊழலுக்கு எதிரான போர் அறிவிச்சிருக்காரு. அப்ப இதுவரைக்கும் அந்த லஞ்ச ஊழலை மட்டுமே அடிப்படையா வச்சு அரசியல் செஞ்ச பல பேர்த்தினுடைய எதிர்காலத்தை சூன்யமாக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கும் போது அவங்களாம் சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு ஆதரவா இருந்து அவங்க யாரை பயன்படுத்தி கொள்ளையடிச்சாங்களோ அந்த அதிகாரிகள் பூரா ஆமாமா இன்னைக்கு விஜய் ஐயா வந்துட்டார், பரவாயில்ல, இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலான்னு கொடுத்துருவாங்களா? அப்ப விஜய் அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறது ஒரு போர். அதுல எந்த அளவுக்கு தீர்க்கமாகவும் ரொம்ப திறனோடும் அவர் பயணிக்க போறாருங்கிறத நம்ம பார்க்கணும். அதற்கு வெறும் அரசியல்வாதிகள் ஒத்துழைப்பு மட்டும் இல்லை, அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியம். பொதுமக்கள் அதனாலதான் என்ன பண்றாரு அவரு, அது அரசியல்வாதிகள்ட்டையும் சொல்றாரு, அமைச்சர் பெருமக்கள்கிட்டையும், நம்ம ஆட்சி அமைச்சது இனிமேல் ஆடி பார்க்கலாம்னு நினைச்சிடாதீங்கன்றது பதவியேற்பு விழாலேயே சொன்னார். அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை விட்டார். இப்ப நடந்த மீட்டிங்ல கூட அந்த சென்டர் இந்த சென்டர்லாம் கிடையாது, ஒரே சென்டர், எந்த இதுவும் கிடையாது. யாராவது நீங்க மாட்டுனீங்கன்னா இத்தனை வருஷம் என் கூட இருந்தீங்க, தெரிஞ்சவங்க பார்க்க மாட்டேன், கட்டம் கட்டிடுவேன்னு அரசியல்வாதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். அமைச்சர் பெருமக்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். அதே மாதிரி அதிகாரிகள்ட்டையும் சொல்றாரு. அந்த அதிகாரிகள்ல திருத்துற பொறுப்பு என்னன்னா, மக்களுடைய கூட்டணி இல்லாம அதை செய்ய முடியாது. அதனாலதான் மக்களையும் அவர் எம்பவர் பண்றாரு, அதிகாரி மிக்கவர்கள் ஆக்குறாரு. சொல்லுங்க, என் அண்ணா ஆட்சி நடக்குது, தம்பி ஆட்சி நடக்குது, என் மகனுடைய ஆட்சி நடக்குது, விஜய் ஆட்சி, எனக்கு சிஎம் தெரியும்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் எல்லாம் இந்த கரவேட்டி கட்டுறது எதுக்குன்னா, போய் எனக்கு வண்டு முருகனை தெரியும்னு போய் உட்கார்ந்துக்கிட்டு காரியம் சாதிச்சுக்கிறது. அப்போ இன்னைக்கு நீங்க உங்களுடைய கோரிக்கை நியாயமா இருக்கும்போது உங்ககிட்ட அதுக்கு மீறியும் லஞ்சம் ஊழலுக்காக காசை கேட்டாங்கன்னா எனக்கு சிஎம் தெரியுங்கன்னு மக்களையும் அதிகார மிக்கவர்கள் ஆக்குறாங்க. அப்போ இவங்க செய்யக்கூடிய நடவடிக்கை என்ன சுத்தி எல்லாம் தெளிவா இருக்கு. இது நீடிச்சு நிலைச்சு ஐயா விஜய் அவர்கள் கொண்டு போனாருனாக்கா கட்டாயமா மக்கள் கிட்ட அதீத சப்போர்ட் கிடைக்கும் அவருக்கு. அப்ப ஏன்னா இதெல்லாம் இந்த ஒரு 60-70 நாள்ல இந்த தாவேக அரசாங்கம் பண்றது பல பேருக்கு வியப்பா இருக்கு. இந்த லஞ்ச ஊழலுக்கு எகென்ஸ்டா இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடியது. அப்போ பாருங்க, இந்த கான்ட்ராக்ட்ஸ் ஏற்கனவே லஞ்சம் கொடுத்து கான்ட்ராக்ட் எடுத்தவங்க கூட இன்னைக்கு வெளியே சொல்றாங்க, ஆமா எங்களை எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, ஏன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை, ஏன்னா அவங்க எங்களை நசுக்கும் போது நாங்க பொழப்பு நடத்தி ஆகணும், அதுக்காக தான் கொடுத்தோம். இப்போ பாருங்க, கோயம்புத்தூர்ல ஒரு வார்டு மெம்பரே திமுக வெளியே வந்துட்டார். அவரே சொல்றாரு, இதை நாங்க டெய்லி போய் சொல்றாங்க, நாங்க பார்ட்டி ஃபண்டு இவ்வளவு கலெக்ஷன் பண்ணி கொடுத்தோம், அப்ப இதெல்லாம் என் பொண்டாட்டி பிள்ளை கூட எங்க வீட்டுல கேட்கும்போது எப்படிங்க அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? இதைத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மேடையில சொல்றாரு, நம்ம வெளியெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும், உள்ளார பிரச்சாரம் பண்ணாம போயிட்டோமே. அப்ப அவரே என்ன சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் வீட்டுல கூட அவருக்கு ஓட்டு விழுவலங்கிறார். ஏன்னா இந்த அளவுக்கு அப்பட்டமா என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்கிறது அந்தந்த வீட்டுல இருக்கிறவங்க தெரியும் போது உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? கண்டிப்பா. அப்போ இது இவர் எடுத்து, நான் தான் சொல்றேன், இவர் ஒரு ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எகென்ஸ்டா ஒரு போரை இது பண்ணியிருக்காரு. கட்டாயமா இதுக்கு மக்கள் ஒத்துழைக்கணும். ஏன்னா அரசாங்கத்துக்கு அந்த பொலிட்டிக்கல் இருக்கு, மக்கள் அதுக்கு முழு ஆதரவு இன்னைக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. இந்த போரை தொடர்ந்து விஜய் அவர்கள் நடத்தி இந்த போர்ல ஒவ்வொரு தனி மனிதனும் வெற்றி பெறணுங்கிறது தான் என்னுடைய ஆசையை. சுந்தர், சரிங்க, இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்கு மிக்க நன்றி. நன்றி சுந்தர்.